இன்றைக்கி பருப்பு வடை எப்படி செய்கிறோன்னு பார்க்கலாம். அதுக்கு கொஞ்சம் பருப்பு எடுத்து, இது வந்து கடலை பருப்பு, அதை தண்ணியில் ஒரு 2 மணிக்கூர் ஊற போட்டு வச்சுருக்கிறேன். கூடவே ஒரு 4-5 மிளகாயும் கூட போட்டு வச்சுருக்கிறேன். இதை இப்போ தண்ணியை வடிகட்டிட்டு இதை மிக்சியில் அரைச்செடுக்கலாம். இதை அரைக்கும்போது ஒரு 5 பல்லு பூண்டு, 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம், அதாவது சோம்பு, இதை கூட போட்டு அரைக்கலாம். இதை இப்போ கொஞ்சம் கொரப்பாக அரைச்செடுக்கலாம். நான் கொஞ்சம் போல் கடலை பருப்பு எடுத்து மாற்றி வச்சுருக்கிறேன். இதை அரைக்க வேண்டாம், லாஸ்ட்டில் சேர்க்கலாம். இது கூடவே நான் கொஞ்சம் சால்ட்டும் போட்டு அரைக்கிறேன். இது கூடவே நம்ம அரைக்காமல் எடுத்து வச்சிருக்கிற அந்த பருப்பையும் போடுறேன். கொஞ்சம் பெருங்காயத்தூள், இது கூடவே பொடியாக நறுக்கிற இஞ்சி, ஒரு வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கூட நான் சால்ட் போடுறேன், ஏற்கனவே போட்டிருக்கு. இதை இப்போ நல்லா பிசைஞ்செடுக்கலாம். இதில் ஒரு பச்சை மிளகு, அதாவது இது பழுத்திருக்கு, நான் இதையும் இதுக்கு கூட கட் பண்ணி போடுறேன். இப்போ ஆயில் சூடாக்க வச்சிருக்கிறேன். இப்போ இது போல் கொஞ்சம் மாவெடுத்து இது போல் தட்டி வடை செய்து எடுக்கலாம், ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். இப்போ இது இப்போ 2 சைடுமே ஃப்ரை ஆன உடனே எடுக்கலாம். இது ஆயாச்சு, நான் எடுக்கிறேன். இதே போல் மீதி இருக்கிற வடையும் நமக்கு செய்தெடுக்கலாம்.